ஓகே. ஸோ இதுல வந்து இந்த செஷன்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். வாட் இஸ் பப்ளிக் கிளவுட், வாட் இஸ் பிரைவேட் கிளவுட் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் இப்ப நான் சொல்றேன். இப்ப என்கிட்ட ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. ஒரு டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி ஒரு கம்பெனியா கூட இருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு பேங்கிங் செக்டரா இருக்கலாம். அல்லது ஒரு மெடிக்கல் செக்டரா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ். அவங்கிட்ட இன்வெஸ்ட் பண்றதுக்கு காசு இருக்குது. என்னோட டேட்டா வந்து என்கிட்ட தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா வாட் ஐ வில் டூ, ஐ வில் கோ ஃபார் டேட்டா சென்டர் பில்டு. நான் ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்ணுவேன். அந்த டேட்டா சென்டர்ல எல்லா டிவைசஸையும் வச்சு நானே அதை மேனேஜ் பண்ணுவேன். மேனேஜ் பண்ணிட்டு இதுல ஒரு ஹைப்பர்வைசர் போடுவேன். ஓகே, இந்த ஹைப்பர்வைசர்ல நான் ESXi OS போடுவேன். ESXi ஹைப்பர்வைசர், நாட் OS. ESXi இன்ஸ்டால் பண்ணுவேன். ESXi இன்ஸ்டால் பண்ணி அதுல விர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் பண்ணுவேன். தட் இஸ் கால்ட் VM சொல்லுவோம். விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுவேன். இந்த விர்ச்சுவல் மிஷின்ல வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, விண்டோஸ் சர்வர் 2019, விண்டோஸ் சர்வர் 2016, விண்டோஸ் சர்வர் 2012, சாரி 2022, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 இந்த மாதிரி எந்த ஓஎஸ்னாலும் போட்டுக்கலாம். ஈவன் CentOS போட்டுக்கலாம், லினக்ஸ் எதுனாலும் போட்டுக்கலாம். நான் எல்லாமே மேனேஜ் பண்ணுவேன். அப்ப எனக்கு இந்த டேட்டா சென்டருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நான் போடணும். சரிங்களா? என்கிட்ட கையில காசு இருக்கணும். என்னோட கம்பெனில ஒரு மீடியமான ஒரு டேட்டா சென்டர் போனாலே ஒரு 10 கோடிக்கு கம்மியெல்லாம் போக முடியாது. அவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அதுல இருக்குது. ஸோ இந்த செட்டப் இருக்குல்ல, இதுக்கு பேர் பிரைவேட் கிளவுட். பிரைவேட் கிளவுட்னா நான் என்னோட டேட்டாவை என்னோட ஆன் பெர்மிஸ்ல வைக்கிறேன். இட்ஸ் கால்டு ஆன் பெர்மிஸ் டேட்டா சென்டர். இதை வந்து நம்ம 2 விதமா கால் பண்ணுவோம். ஆன் பெர்மிஸ் டேட்டா சென்டர்னு சொல்லுவோம், அல்லது பிரைவேட் கிளவுட்னு சொல்லுவோம். ஒரு ஹைப்பர்வைசர் போட்டு அதுல நீங்க ESXi இல்ல எந்த ஹைப்பர்வைசர்னாலும் எடுத்துக்கோங்க. ஒரு ஹைப்பர்-வி போட்டாலும் சரி, சிட்ரிக்ஸ் போட்டாலும் சரி, அல்லது ஒரு ரெட் ஹேட் ஹைப்பர்வைசர் போட்டாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், எந்த ஹைப்பர்வைசர் போட்டாலும் அது வந்து இந்த பிரைவேட் கிளவுட் கீழே தான் வரும். அது ஆன் பெர்மிசஸ் டேட்டா சென்டர்ல வரும். இதை வந்துட்டு வேற யாரும் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த டேட்டா சென்டர்ல டேட்டாவை உங்களோட கம்பெனி எம்ப்ளாயிஸ் தவிர, உங்களோட பெர்மிசஸ்ல இருக்கவங்களை தவிர யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. தட் இஸ் கால்ட் பிரைவேட் கிளவுட். சரிங்களா? இப்போ நான் பப்ளிக் கிளவுட் வரேன். இப்ப என்கிட்ட ஒரு கம்பெனி இருக்கு. எனக்கு 10 சர்வர் இருந்தா போதும். சரிங்களா? ஒரு 10 சர்வர் இருந்தா போதும். ஆனா என்கிட்ட வந்துட்டு டேட்டா சென்டருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கான டைம் இல்ல, மணியும் இல்ல. நான் ஒரு ஸ்டார்ட் அப் இப்போ ஸ்டார்ட் அப் தான் ரொம்ப ட்ரெண்ட். நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கேன். ரேபிடோவோ ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி சொல்லி வச்சுக்கலாம், இல்ல ஜெப்டோ ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு வந்து இனிஷியலா வந்து 10 சர்வர் இருந்தா போதும். அந்த 10 சர்வருக்காக நான் வந்து ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்ண நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்ட் அப்புக்கு வந்து நிறைய ஆல்ரெடி அமௌண்ட் ஷார்டேஜா இருக்கும். நிறைய இன்வெஸ்ட் பண்ணவும் முடியாது. அப்ப அந்த மாதிரி சினாரியோல எனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஐ வில் கோ ஃபார் கிளவுட். இப்ப இதே ப்ராசஸ் தான் என்ன பண்றான். இப்ப வந்து நான் அசியூர் நான் போறேன்னு வச்சுக்கோமே, அசியூர் ஒரு டேட்டா சென்டர் வச்சிருப்பான். ஓகே, அவன் ஒரு டேட்டா சென்டர் வேர்ல்டு வைடா வச்சிருக்கான். நான் என்ன பண்றேன், அசியூர்ல இருந்து அசியூர் கிளவுட் போறேன். இது என்னோட ஆபீஸ். இப்ப நான் அசியூர்ல இருந்து ஒரு 4 சர்வர்ஸ் வாங்குறேன். அந்த சர்வர் எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, அவனோட டிசின்னு சொல்லுவோம், டிசி. ஓகே, அப்ப என்னோட ஆபீஸ் இது. நான் என்னோட ஆபீஸ்ல வந்து அந்த சர்வர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்றேன். ஒரு 10 சர்வர் தான். அப்ப இதை விஎம்னு சொல்லுவோம், விர்ச்சுவல் மிஷின் சொல்லுவோம். அந்த விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள நம்ம சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அது ரெட் ஹேட் சர்வரா இருக்கலாம், அல்லது விண்டோஸ் சர்வரா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் இந்த விர்ச்சுவல் மிஷின் இருக்கு. இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு நான் கிளவுட் இருந்து வாங்குவேன். எதர் அது அசியூரா இருக்கலாம், அது AWS இருக்கலாம். இந்தியாவில் அசியூர் தான் ட்ரெண்ட். அசியூர் இருந்து வாங்குறோம்னா அந்த அசியூருக்கு நான் வந்து இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு மட்டும் பே பண்ணுவேன். உதாரணத்துக்கு என்னோட விர்ச்சுவல் மிஷின்ல வந்து ரிசோர்ஸ் வந்து நான் வந்து ஒரு 8 GB RAM, 2 CPU, ஒரு 200 GB ஹார்ட் டிஸ்க் நான் வச்சிரேன்னா, இதுக்கு ஒரு மினிமம் ஒரு 15,000 நான் பே பண்ணணும். ஒரு VMக்கு மினிமம் வந்து 15,000 நான் பே பண்ணணும். மந்த்லி இதுக்கு பேர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 15,000 பே பண்ணிட்டு நீங்க வந்து எடுத்துக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்னோட சர்வரோட டிமாண்ட் அதிகமாகுது, எனக்கு இன்னும் ரேம் வேணும், இன்னும் சிபியூ வேணும் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் நீங்க உங்களோட ரேம் சிபியூ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து நீங்க அதிகமா பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப எனக்கு வந்துட்டு லெஸ் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும், அந்த பர்டிகுலர் டைமுக்கு மட்டும் எனக்கு விஎம் இருந்தா போதும், அதுக்கப்புறம் எனக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற பட்சத்தில் நான் க்ளவுடு போவேன். என்னோட டேட்டா என்கிட்ட தான் இருக்கணும், வேற யார்ட்டையும் வெளியில போகக்கூடாது, என்னோட ஆன் பிரிமிசஸ்ல என்னோட டேட்டா சென்டர் இருக்கணும் அப்படின்னா நான் வந்து பிரைவேட் க்ளவுட், ஆன் பிரிமிஸ் டேட்டா சென்டர் போவேன். ஸோ இதுதான் வந்து க்ளவுடுக்கும் பப்ளிக் பிரைவேட் க்ளவுடுக்கும் பப்ளிக் க்ளவுடுக்குள்ள உள்ள ஒரு பெரிய வந்து வித்தியாசம். ஏன்னா உங்களோட டேட்டா வந்து யுவர் டேட்டா மேனேஜ்டு பை மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டர். நீங்க அஸ்யூர் க்ளவுட் வாங்குறீங்க, அவன் எங்க போய் அந்த உங்களோட விஎம் வைக்கிறான் அப்படின்னா அவனோட டேட்டா சென்டர்ல கொண்டு போய் அந்த வைக்கிறான். அவனுமே இதே மாதிரி ஒரு ஹைப்பர்வைசர் போட்டு தான் வந்து இந்த செட்டப் எல்லாமே பண்றான். அதுவுமே ஒரு டேட்டா சென்டர் தான் ஸ்டோர் ஆகுது. பட் அந்த டேட்டா சென்டர் மெயின்டைன் பை மைக்ரோசாஃப்ட். நீங்க டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்ண தலைவலி இல்ல. இப்ப நீங்க டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்ணா என்ன ஆகும்? டேட்டா சென்டருக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் போடணும், அதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு டிவைசஸ்க்கு அந்த டிவைசஸ்க்கு வந்துட்டு மெயின்டைன் பண்ண ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் போடணும், நெட்வொர்க் கேபிள் லே பண்றதுக்கு ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் போடணும், செக்யூரிட்டி போடணும், செக்யூரிட்டி அங்க வெளியில செக்யூரிட்டி சிஸ்டம் வைக்கணும், சிசிடிவி வைக்கணும், டிவைசஸ் வைக்கணும், எக்கச்சக்கமா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல. அவ்வளவுதான் எனக்கு வேண்டாம், க்ளவுட் போய்க்கிறேன். இது எல்லாத்தையும் இவனே மேனேஜ் பண்ணிடுவான். அந்த டேட்டா சென்டர் ஃபுல்லா இவனே மேனேஜ் பண்ணிடுவான். நீங்க வந்து ரெடிமேட் சப்பாத்தி மாதிரி வந்தீங்களா, தோசை ரெடிமேட் சப்பாத்தியை கல்ல போட்டு சுட்டு சாப்பிட்டோமா போய்கிட்டே இருக்கணும். மாவை பெஞ்சு நான் போயிட்டு கடையில போயிட்டு மாவு வாங்கி அதை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை பிசைஞ்சு அதை நான் உருண்டையாக்கி சப்பாத்தி பண்ணி அதை சாப்பிட்றதுக்கு பதிலாக ரெடிமேடா சப்பாத்தி வாங்கிடுறேன், கல்ல போட்டு சாப்பிட்டுறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். அதுதான் கிளவுடு. தட்ஸ் இட். ஏன் கிளவுடு பூம் ஆகுது அப்படின்னா இந்த ப்ராசஸ்க்காக தான். உங்களுக்கு தேவைன்னா ஒரு விஎம் வாங்கிக்கலாம், எனக்கு நாளைக்கே இந்த விஎம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணிக்கோங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி நான் சொல்லிக்கலாம். சி இதுலயும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இதுலயும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு பிரைவேட் க்ளவுட்ல என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு பப்ளிக் க்ளவுட்ல டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் ரெண்டை பத்தி நம்ம அது ஒரு தனி கிளாஸை நம்ம அனலைஸ் பண்ணுவோம், என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி தனி கிளாஸை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். மார்க்கெட்ல லைக் கிளவுட் வந்து பூம் ஆயிருக்குது, இப்ப பூம் ஆயிருக்குது. பட் எப்பவுமே கிளவுட் வந்து டாமினேட் பண்ணும், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஜஸ்ட் பே அஸ் கோ மாடல் தான். நீங்க எவ்வளவு பே பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான். கிளவுட் வந்து எப்பயுமே டாமினேட்ல தான் இருக்கும். இன்னைக்கு இல்ல, இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கிளவுட் இருக்கும், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா விஎம்ஆரும் மார்க்கெட்ல இன்னொரு 15-20 வருஷத்துக்கு இல்ல, இந்த டேட்டா சென்டருக்கு வரைக்கும் விஎம்ஆர் இருக்கும். ஏன்னா இந்த பிரைவேட் கிளவுட் செட்டப் என்னைக்கு அழியுதோ அன்னைக்கு விஎம்ஆர் அழிஞ்சிரும். நீங்க திங்க் பண்ணி பாருங்க, இந்த செட்டப் அழியதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு டேட்டா சென்டர் இல்லாத செட்டப், டேட்டா சென்டர் இல்லாத நிலைமை எங்கேயாவது வருமா? என்னதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் டேட்டா சென்டர், அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டர் தான் ரன் ஆகுது. சரிங்களா? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஏஐ 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 அப்படின்றாங்க. ஏஐ நிறைய பேர் வேலையை காலி பண்ணுது, எல்லாமே பண்ணுது, ஓகே. பட் டேட்டா சென்டர் எக்காரணத்தை கொண்டு காலி பண்ண முடியாது ஏஐயால. அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டர்ல தான் ரன் ஆகுது. அப்ப டேட்டா சென்டர் இருக்கும், டேட்டா சென்டர்ல ஹைப்பர்வைசர் இருக்கும், அந்த ஹைப்பர்வைசர்ல விஎம்ஆர் இருக்கும், அதுக்கு எப்பவுமே மார்க்கெட் டவுன் ஆகாது. இப்ப கொஞ்சம் விஎம்ஆர்ல பிரச்சனை என்னன்னா, பிராட்காம் கம்பெனி வந்து விஎம்ஆர் வந்து அக்யூர் பண்ணிட்டான். இதுக்கு முன்னாடி வந்துட்டு விஎம்ஆர் கம்பெனி வந்து டெல் கம்பெனி வந்து வச்சிருந்தான். அவன் இப்போ வந்து பிராட்காம் கம்பெனி வந்து அக்யூர் பண்ணிட்டான். பிராட்காம் கம்பெனி அக்யூர் பண்ணல இருந்துதான் சில தடுமாற்றங்கள் வருது. பட் அந்த தடுமாற்றங்களை தாண்டி விஎம்ஆர் நிற்கும். என்ன தடுமாற்றங்கள் அப்படின்னா, பிராட்காம் அக்யூர் பண்ணல இருந்து லைசன்ஸ் காஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். லைக் மினிமம் லைசன்ஸே வந்து 16 கோருக்கு கீழே லைசன்ஸே கிடையாது, கோர் பேஸ்ட் லைசன்ஸ் தான். கொஞ்சம் லைசன்ஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அதனால சில விஷயங்கள் வந்து நடக்குது. லைக் சில கஸ்டமர் வந்து சின்ன கஸ்டமர் எல்லாமே அந்த லைசன்ஸ் காஸ்ட்டை பே பண்ண முடியாம நான் வந்து க்ளவுட் போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. பட் ஹவவர் இட் இஸ், பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து இந்த லைசன்ஸ் காஸ்ட்டை வந்து பேர் பண்ணிப்பாங்க, வேற வழியே இல்லை. இப்போ என் கம்பெனி இருக்குது, லைசன்ஸ் காஸ்ட் வந்து நிறைய தான் வருது, பட் எங்களுக்கு வேற வழியே கிடையாது. டேட்டா சென்டர் விட்டு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது, போக மாட்டோம். வேற வழி இல்லாம விஎம்ஆர்ல தான் இருந்தாகணும். அப்படி விஎம்ஆர் வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன்னா நான் ஹைப்பர்வி போகணும்.
ஆனா இருக்கலே ஒன் ஆஃப் த மொக்கையான பிளாட்ஃபார்ம் வந்து ஹைப்பர் வி. நான் அதுல ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு அது அப்படியே மண்டக்காய் அதுல ஒர்க் பண்ணோம்னா. ஆனா ஹைப்பர்வியூல ஒர்க் பண்ணிட்டு நீங்க விஎம்ஆர் வந்தீங்கன்னா, அப்பா என்னடா இப்படி இருக்குது, என்னடா ஃபீச்சர் இப்படி கொடுத்துருக்கான், சான்ஸே இல்ல அப்படி நீங்க சொல்லுவீங்க. விஎம்ஆர்ல வந்து அவன் என்னதான் காஸ்ட்டை வந்து ஏத்தினாலுமே கூட, என்னதான் வந்து காஸ்ட் ஏத்தினாலும் கஸ்டமர் இருப்பாங்க. காரணம் என்னன்னா அவன் கொடுக்குற ஃபீச்சர்ஸ், ரீசெண்டர் ஃபீச்சர்ஸ் லைக் டிஆர்எஸ், ஹெச்ஏ, எஃப்டி, க்ளோனு, ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங், டிவி ஸ்விட்ச், எக்கச்சக்கமா ஃபீச்சர்ஸ் கொடுக்குறான். அந்த ஃபீச்சரை விட்டு போக உங்களுக்கு மனசே இருக்காது. பட் இந்த ஃபீச்சர்ல பாதி கூட ஹைப்பர்வியூல அவைலபிள் இருக்காது. இன்னொன்னு வி சென்டர் யூசர் ஃப்ரெண்ட்லி, அதாவது அந்த ES6 வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி வி சென்டர் விர்ச்சுவல் மிஷின் மேனேஜ் பண்றாங்க. ஹைப்பர்வியூல அது அவ்வளவு ஈஸியா அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. அதை தவிர்த்து இப்ப நியூடானிக்ஸ் வந்திருக்கு. பட் நியூடானிக்ஸ் வந்து என்ன காரணமோ தெரியல, அவ்வளவு நான் நியூடானிக்ஸ் வர்ற டைம்ல நான் நினைச்சேன் நியூடானிக்ஸ் எப்படியா படிச்சு நியூடானிக்ஸ்ல போயிடலாம், ஏன்னா நியூடானிக்ஸ் தான் பூம் ஆகும். ஏன்னா நியூடானிக்ஸ்ல வந்துட்டு அவன் என்ன பண்ணிட்டான், HCI ஹைப்பர் கன்வர்ஜ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துட்டான். அப்ப நான் பயந்தேன், ஐயோ விஎம்ஆர்ல இருந்தா வேலைக்கு ஆகாது, நியூடானிக்ஸ் படிச்சு நியூடானிக்ஸ்ல ஜம்ப் அடிச்சிடலாம் அப்படின்னு நான் பயந்தேன். ஆனா நியூடானிக்ஸ் வந்துமே விஎம்ஆர் அசைக்க முடியல. அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்தது. ஏன்னா நியூடானிக்ஸ்ல லைசன்ஸ் காஸ்ட் கம்மி பண்ணி கொடுக்குறான், HCI என்வரான்மெண்ட் இருக்குது, இவ்வளவு இருந்து நியூடானிக்ஸ் வந்து யாராலுமே எதுவும் பண்ண முடியல. போங்க வைஸ் விஎம்ஆர் நல்ல பர்ஃபார்மன்ஸ், விஎம்ஆர் நல்ல பர்ஃபார்மன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், யூட்டிலைசேஷன் எல்லாமே விஎம்ஆர் அடிச்சுக்க இன்ன வரைக்கும் இன்னொருத்த பிறந்திருந்தாலும் முடியாது, வாய்ப்பே இல்லை. ஸோ நியூடானிக்ஸ் நான் எதிர்பார்த்தேன், பட் நியூடானிக்ஸும் பெருசா விஎம்ஆரை வந்து பீட் பண்ணி போற மாதிரி தெரியல. ஸோ ஹைப்பர்வைசர் மார்க்கெட் லீடர். ஸோ வேர்ல்டு வைடா இந்த ஹைப்பர்வைசர்ல நம்பர் 1 லீடர் வந்து விஎம்ஆர் தான். விஎம்ஆர் தான் கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் ஷேர் வச்சிருக்கான். அதுக்கடுத்து மற்றவங்க எல்லாருமே வருவாங்க. நீங்க இதுல சர்ச் பண்ணி பாருங்க மார்க்கெட் லீடர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, என்ன கேட்டீங்க அப்படின்னா, விஎம்ஆருக்கு ஸ்கோப் இருக்கா, க்ளவுட் வந்து பூம் ஆகிட்டு இருக்கு, விஎம்ஆருக்கு வந்து ஸ்கோப் கம்மியாகிட்டே இருக்கா, இவையில விஎம்ஆர் அழிஞ்சிருமா, இதுல வந்து ஓப்பனிங்ஸ் போகுமா போவாதான்னு ஒரு கொஸ்டின் எடுத்தீங்க. அப்கோர்ஸ் விஎம்ஆர் ஸ்கோப் இருக்குது. என்னதான் க்ளவுட் டாமினேட் பண்ணாலும் விஎம்ஆரை டாமினேட் பண்ண முடியாது. ஏன்னா க்ளவுடோட ப்ராசஸ் வேற, விஎம்ஓட ப்ராசஸ் வேற. ஏன்னா இவன் பிரைவேட் க்ளவுட், அவன் பப்ளிக் க்ளவுட், அதனால ரெண்டு கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. விஎம்ஆர் அழியணும் அப்படின்னா விஎம்ஆர் மாதிரி ஒருத்தன் உருவாகணும். ஹைப்பர்வைசர் லெவல்ல ஒருத்தன் அவனை டாமினேட் பண்றதுக்கு வந்தாதான் விஎம்ஆர் அழியும். அப்படி அழியதுக்கு கண்டிப்பா ஒரு 10 வருஷம் ஆயிரும். ஏன்னா இன்னொருத்த புதுசா வந்து அவன் மார்க்கெட்டை பிடிச்சி சப்போர்ட் போட்டு அவன் மார்க்கெட்டை டெலிவரி பண்றதுக்கு டைம் ஆகும். பட் அதுவுமே எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொல்லுவேன், நியூடானிக்ஸ் வந்து நான் நிறைய எதிர்பார்த்தேன் பண்ணுவான்னு. பட் நியூடானிக்ஸ் அந்த அளவுக்கு விஎம்ஆர் எல்லாம் பீட் பண்ண முடியல, பக்கத்துல விஎம்ஆர் பக்கத்திலே வர முடியல. ஸோ அதனால விஎம்ஆருக்கு வந்து எப்பயுமே மார்க்கெட்ல ஓப்பனிங்ஸ் இருக்கும். லைக் ஐடி ஓப்பனிங்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஓப்பனிங்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். க்ளவுடுக்கும் இருக்கும், விஎம்ஆருக்கு இருக்கும். இன்னொன்று விஎம்ஆர் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா க்ளவுட் உங்களுக்கு ஈஸி தான். ஈஸிங்கிறத விட அது கத்துக்கலாம். ஏன்னா இதுல என்ன பண்றீங்களோ அதுதான் அப்படி அதுல பண்ண போறீங்க. இதுல விசென்டர்ல ஒரு விஎம் கிரியேட் பண்ணுவீங்க, அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அஸ்யூரோட போர்ட்டல்ல ஒரு விஎம் கிரியேட் பண்ணுவீங்க. ரெண்டுமே ப்ராசஸ் ஒண்ணுதான். நீங்க அந்த அந்த ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். நீங்க அஸ்யூர் போனீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் ஈஸி, ஏடபிள்யூஎஸ் பண்ணீங்கன்னா ஜிசிபி ஈஸி, கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் இவங்கெல்லாம் ஈஸி. என்னென்ன ஹைப்பர்வைசர்ல என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது அதை பார்த்துடலாம். ஸோ பிரைவேட் க்ளவுடை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னா, விஎம்ஆர், மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் ஸ்டாக்னு ஒன்று வச்சிருக்கான், அப்புறம் ஐபிஎம் க்ளவுட் பிரைவேட்டு, ஓப்பன் ஸ்டாக்கு, நியூடானிக்ஸ், இவங்கெல்லாம் வந்து பிரைவேட் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ். சிஸ்கோ க்ளவுட் சென்டர், ரெட் ஹேட் ஓப்பன் ஷிஃப்ட், எல்இஎம்சி, இவ்வளவு பேர் இருக்கிறான். ஆரக்கிள் க்ளவுடு, அலிபாபா க்ளவுடு, சாரி ஆரக்கிள் பிரைவேட் க்ளவுடு, இதெல்லாமே இருக்குது. பட் மார்க்கெட்ல நம்பர் 1 லீடர் வந்து விஎம்ஆர் தான். இது பிரைவேட் க்ளவுட்ல. இதே பப்ளிக் க்ளவுட் போனோம்னா ஏடபிள்யூஎஸ் அஸ்யூர் தான் இந்தியாவுன்னு இல்லை, வேர்ல்டு வைடு வந்து க்ளவுட் மார்க்கெட்டை கையில் வச்சிருக்க வந்து ஏடபிள்யூஎஸும் அஸ்யூர் தான். இவங்க ரெண்டு தான் காம்படிஷனு. அதுக்கடுத்து தான் கூகுள் க்ளவுட் வரும். அப்புறம் சைனா அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அலிபாபா க்ளவுட் தான் வந்து டானு, அவன் தான் சைனாவோட மார்க்கெட் ஃபுல்லாக கையில் வச்சிருக்கான். அப்புறம் ஆரக்கிள் க்ளவுடு, சாப்பு, ரேக் ஸ்பேஸு, ஐபிஎம் க்ளவுடு, இவங்க எல்லாமே இருக்காங்க. இவங்க எல்லாமே மார்க்கெட் லீடர்ஸ்.
இப்ப சிட்ரிக் ஜென் சர்வர் இருக்குது, அப்புறம் கேவிஎம் ஒன்று இருக்குது. அதெல்லாமே கொஞ்சம் இப்பதான் லைட்டா வந்துகிட்டு இருக்குது. பட் அதுமே கூட விஎம்ஆர் டாமினேட் பண்ணுமான்னு கேட்டா அவ்வளவு சீக்கிரம்லாம் விஎம்ஆர் வந்து டாமினேட் பண்ணிக்கிறாது. அது கஷ்டம்தான். ஸோ அதனால எப்பயுமே வந்து விஎம்ஆருக்கு ஓப்பனிங் இருக்கும். நீங்க நம்பி படிக்கலாம். நான் வந்து என்னோட கெரியரை வந்து டெக்ஸ்டாப் சப்போர்ட்ல ஸ்டார்ட் பண்ணி விஎம்ஆர் கத்துட்டு விஎம்ஆர்ல தான் இப்ப இருந்துகிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும். நான் வந்து என்னோட ஏஜ் நான் 48 45 வரைக்கும் நான் ஒர்க் பண்ணேன். என்னோட ஏஜ் வரைக்கும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப விஎம்ஆர்ல நிறைய கொடுக்குறான். அதை நான் கத்துக்கிட்டு இருக்கேன். லைக் விசாட், அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா விசிஎஃப், விஎம்ஆர் கிளவுட் ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி கொடுக்குறோம். அதை தான் இப்ப நான் வந்து கத்துக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் அதுல போற மாதிரி தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இதுவும் இருக்கும், அதுவுமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ விஎம்ஆருக்கு ஸ்கோப் வந்து எக்காரணத்து கொண்டும் இறங்காது. யாரும் அவனோட இடத்த பிடிக்கவும் முடியாது. கொஸ்டின்ஸ், என்ன கொஸ்டின்ஸ்? தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் கிளியரிஃபிகேஷன். இப்போ இது எதுவும் சர்டிஃபிகேஷன் பண்ணணும் ப்ரோ, விஎம்ஆர்ல எதுவும் சர்டிஃபிகேஷன் பண்ணாதான் வேல்யூ இருக்கும். இந்த கொஸ்டின் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சர்டிஃபிகேஷன் நீங்க கொடுப்பீங்களா அல்லது சர்டிஃபிகேஷன் பண்ணணுமான்னு. எக்காரணத்து கொண்டும் இன்ஸ்டியூட்ல கொடுக்குற சர்டிஃபிகேட் நம்பாதீங்க, அது வேஸ்ட். இன்ஸ்டியூட்டோ ஒரு பர்சனல் இண்டிவிஜுவல் எடுக்கிறாங்களோ அந்த சர்டிஃபிகேட் வந்து எங்கேயுமே வேலிட் கிடையாது. அது எந்த கம்பெனி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க சர்டிஃபிகேட் பண்ணணும் அப்படின்னா அபிஷியல் வெப்சைட்ல தான் பண்ணணும். லைக் க்ளவுடா இருந்தா மைக்ரோசாஃப்ட்ல இருந்து பண்ணணும், அஜூரா இருந்துச்சுன்னா. விஎம்ஆர் இருந்தா விஎம்ஆரோட பண்ணணும். ஆனா சர்டிஃபிகேட் இருந்தாலும் வேலை அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 5 கம்பெனி ஜம்ப் அடிச்சிருக்கேன். சோஃபார், டிசிஎஸ்ல இருந்திருக்கேன், விப்ரோல இருந்திருக்கேன், ஓகேங்களா. இஎல்ஐன்னு ஒரு கம்பெனில இருந்திருக்கேன், மல்டிபிள் கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கேன். எந்த கம்பெனி இன்டர்வியூ போறப்பையும் என்கிட்ட டிமாண்ட் பண்ணவே கிடையாது. உங்களுக்கு வந்து விஎம்ஆர் சர்டிஃபிகேஷன் வச்சிருக்கீங்களா, சர்டிஃபிகேஷன் இருந்தால் தான் மேண்டட்ரி அலோட் பண்ணுவோம் அப்படின்னு எங்கேயுமே டிமாண்ட் பண்ணது கிடையாது. ஸோ விஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேஷன் நாட் அ மேண்டட்ரி. ஸோ ஒன் ஆஃப் த ஆடட் அட்வான்டேஜ். நீங்க ஒரு அப்ராட்ல ஜாப் தேடுறீங்க அப்படின்னா மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேஷன் நாட் அ மேண்டட்ரி. ஆனா இருந்துச்சுன்னா ஒரு அட்வான்டேஜ், அவ்வளவுதான். இப்ப நானும் வரேன் இன்டர்வியூக்கு, நீங்களும் வரீங்க. நீங்க விஎம்ஆர் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க, நான் விஎம்ஆர் சர்டிஃபிகேஷன் முடிக்கல. இன்டர்வியூவர் 2 பேரையும் வந்து இன்டர்வியூ பண்றாரு, ஸ்கில்ல பாக்குறாரு. என்னோட ஸ்கில் அதிகமா இருக்கு, உங்களோட ஸ்கில் கம்மியா இருக்கு. அப்ப யார் இன்டர்வியூ எடுப்பாங்க? யாரு விஎம்ஆர்ல ஸ்கில்லா இருக்கானோ அவனதான் இன்டர்வியூல எடுப்பாங்களே தவிர நீங்க சர்டிஃபிகேஷன் வச்சிருக்கீங்க உங்களை எடுக்க மாட்டாங்க. பேஸ்ட் ஆன் இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ். நீங்க இன்டர்வியூ எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க, அதுல உங்களுக்கு நாலேஜ் இருக்கா, ஸ்டஃப் இருக்கா, என்னெல்லாம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து உள்ள எடுக்கவே செய்வாங்க. சர்டிஃபிகேஷன் இருக்குது நீ உள்ள வாப்பான்லாம் எங்கேயுமே எடுக்க மாட்டாங்க. ஸோ சர்டிஃபிகேஷன் வந்து ஒரு கிமிக்ஸ். எனக்கு சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்குன்னு சும்மா சொல்லிக்கலாமே தவிர பட் அது அந்த மேண்டட்ரி கிடையாது. இன்னொரு மோரோவர், நீங்க ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து உண்மையா முடிக்கணும், நீங்களே எக்ஸாம் எழுதி முடிக்கணும்னா அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் 6 months, 6 மாசம் ஸ்பெண்ட் பண்ணாதான் சர்டிஃபிகேஷன் முடிக்க முடியும். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ற நேச்சருக்கும் சர்டிஃபிகேஷனுக்கும் நெடுந்தூரம் உண்டு, லைக் லாங் வே. என்ன காரணம்னா சர்டிஃபிகேஷன்ல வந்துட்டு கொஸ்டின்ஸ்லாம் தாறுமாறா கேட்பான், கண்ட மாதிரி கொஸ்டின் கேட்பான். அந்த கொஸ்டினை நீங்க புரிஞ்சு ஆன்சர் பண்றதுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாமே முடிஞ்சிடும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், விஎம்ஆர் சர்டிஃபிகேஷன் கொஞ்சம் காஸ்ட்லி கம்பேர் வித் அதர் வெண்டர்ஸ். கொஞ்சம் காஸ்ட்லினா ஒரு 50,000 60,000 ஆயிரும். அதனால கம்பெனிக்கும் தெரியும் யாருமே விஎம்ஆர் சர்டிஃபிகேட் அளவா முடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஸ்கில்ல தான் மெயினா பார்ப்பாங்க. ஸோ அதனால சர்டிஃபிகேட் பார்ட்டை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்க வந்து எதை பத்தி நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஸ்கில்ல தான் நீங்க வந்து அப்கிரேட் பண்ணணும், கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட். இது விஎம்ஆருக்கும் மத்த விர்ச்சுவலைசேஷன் வெண்டர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் அந்த ஃபீச்சர்ஸ் டிஃபரன்ஸ் சொல்றீங்கல்ல, அதுல மெயினா என்ன ஃபீச்சர்ஸ் வந்து விஎம்ஆர்ல இருக்குது? அதாவது மத்தவங்க வெண்டரோட இல்லாத ஃபீச்சர்ஸ் விஎம்ஆர்ல என்ன இருக்கு? டு பி ஹானஸ்ட், இதுக்கு நான் ஆன்சர் என்ன சொல்லணும் அப்படின்னா, மற்ற வெண்டார்ல வந்துட்டு ஹைப்பர்வி தவிர பெருசா நான் இதுல ஒர்க் பண்ணது கிடையாது. ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து அதுல என்ன ஃபீச்சர் எனக்கு தெரியும், எனக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கலா தெரியாது என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதுல இருக்குன்னு. பட் விஎம்ஆர்ல பாத்தீங்கன்னா ஹெச்ஏன்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஓகேங்களா. இப்போ சும்மா ரொம்ப டெக்னிக்கலா போகுது, பட் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அதுல நேம் சும்மா நேம் மட்டும் சொல்லுங்க இப்போதைக்கு. சரி, நேம் சொல்லிட்டு சும்மா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ என்னோட டேட்டா சென்டர் இருக்குது. என்னோட டேட்டா சென்டர்ல வந்துட்டு சர்வர்ஸ் ரேக் சர்வர்ஸ் வச்சிருக்கேன். இந்த மாதிரி ரேக் சர்வர்ஸ் வச்சிருக்கேன். இது ESXi1,
ESXi1, இது 2, 3, 4 இதெல்லாம் ஒரு கிளஸ்டர்ல ஆட் பண்ணிருப்பேன். சரிங்களா? ரொம்ப டெக்னிக்கலா போகுதுன்னு நினைக்காதீங்க, சும்மா புரிஞ்சுக்கோங்க. இந்த கிளஸ்டர்ல இருக்கும் இது எல்லாமே. ஓகே, இப்ப இந்த ஹோஸ்ட் நம்பர் 2 ஹோஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஹோஸ்ட்ல ஒரு CPU இஷ்யூ இல்ல மதர் போர்டு ஃபெயிலியர். மதர் போர்டு ஃபெயிலியர் என்ன ஆகும்? மதர் போர்டு ஃபெயிலியர்னா பவர் ஆன் ஆகுமா ஆகாதா? டவுன், ஃபுல் டவுன், எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, நான் அதெல்லாம் சொல்றேன். மதர் போர்டு டவுன், இப்ப இந்த ஹோஸ்ட் டவுன். இந்த ஹோஸ்ட்ல ஒரு முக்கியமா ஒரு 20 VM ரன் ஆகிட்டு இருக்கு. 20 விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுது இந்த ESX ஹோஸ்ட்ல 20 விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்ப இந்த ஹோஸ்ட் டவுன்னா ஆப்வியஸா இதுவும் டவுன். நீங்க இந்த மதர் போர்டு ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த மதர் போர்டை மாத்தணும். அப்ப மதர் போர்டை மாத்தணும் அப்படின்னா நீங்க வந்து வெண்டாட்ட ஆர்டர் பண்ணணும். இது ஒரு HP சர்வர்னு வச்சுக்கிறேன். அப்ப இந்த HP கேஸ் ரைஸ் பண்ணணும். HP கேஸ் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சர்வர் அந்த மாடல் சொல்லி சீரியல் நம்பர் சொல்லி இந்த மாதிரி மதர் போர்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லணும். அப்படி அவன் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆப்வியஸா ஒரு நாள் ஆயிரும். அது உங்களுக்கு, ஏன்னா அவன் அந்த மதர் போர்டை ரெடி பண்ணணும், அந்த சப்போர்ட் இன்ஜினியர் நம்ம டேட்டா சென்டருக்கு வரணும், வந்து அதை மாத்தி போறது ஒரு நாள் ஆயிரும். அப்ப ஒரு நாள் ஃபுல்லா அந்த விஎம்லாம் டவுன் ஆயிருந்துச்சுன்னா ப்ரொடக்ஷன் என்ன ஆகும்? மிகப்பெரிய இம்பாக்ட் ஆகும், பல கோடி லாஸ் ஆகும். அப்ப இதுல ஹெச்ஏன்னு ஒரு ப்ராசஸ் கொடுக்குறோம், ஹை அவைலபிலிட்டி. இந்த ஹோஸ்ட் டவுன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது இருக்கிற விஎம்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி, நாட் மைக்ரேட், ரீஸ்டார்ட் ஆகி வேற ஒரு ஹோஸ்ட்டுக்கு போயிடும். இந்த ஹோஸ்ட் டவுன் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இது மெயினான ஒரு ESXi. இந்த ESXல 20 VM ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த VM ஒரு மதர் போர்டு ஃபெயிலியர், இதுல ஒரு 20 VM ரன் ஆகிட்டு இருக்கு. அப்ப அதுவுமே ஃபெயிலியரா தான் இருக்கும். அப்ப இது ஃபெயிலியர் ஆன உடனேயுமே இது ரன் ஆகிற ஒரு 20 VMs இருக்குன்னா அந்த 20 VMsமே வேற ESXi ரீஸ்டார்ட் ஆயிடும். இந்த டவுன் டைம் இருக்குமான்னு கேட்டா டவுன் டைம் இருக்கும், மினிமல் டவுன் டைம். லைக் ஒரு விண்டோஸ் ஒரு ரீஸ்டார்ட் ஆகுதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? ஒரு நிமிஷம் ஆகுமா? ஆமா, ஒரு மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் ஆகும் ஒரு விண்டோஸ் ஒரு ரீஸ்டார்ட் ஆகுதுக்கு. ஒரு நிமிஷம் ஆகும். அந்த ஒரு நிமிஷம் 3 minutes ஆகுமா? அது டிபெண்ட்ஸ் ஆன் அப்ளிகேஷன், டிபெண்ட்ஸ் ஆன் அப்டேட். 3 minutes வச்சுப்போமே, அந்த 3 minutes டவுன் டைம் மட்டும் இதுல இருக்கும். அந்த 3 minutes வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், திடீர்னு இந்த ஹோஸ்ட் டவுன் ஆயிடுச்சு, அப்ப இந்த VM டவுன் ஆயிடுச்சு. அப்ப 3 minutes என்னால அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த VM ரீஸ்டார்ட் ஆகி வேற ஹோஸ்ட்டுக்கு போன உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு 3 minutes கழிச்சு என்னால அந்த வெப்சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மினிமல் டவுன் டைம் இருக்கும். அப்ப இது ஒரு ஒன் ஆஃப் த பெரிய ஃபீச்சரா நான் வந்து பாக்குறேன். அது தவிர்த்து நிறைய இருக்குது, அதை நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம். DRS ஒன்று இருக்குது, விமோஷன் இருக்குது, நிறைய இருக்குது. ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி, DB switch. ப்ரோ சாரி ப்ரோ, ஒன் மோர் பாயிண்ட் வந்து இதுல வந்து ஆட் பண்றேன் ப்ரோ. ஆக்சுவலா நான் வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹை கன்வர்ஜ் ப்ராக்ஸ்மாஸ் கிளஸ்டர் ப்ரோ. அந்த கிளஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 60% ரிசோர்ஸ் தான் வந்து அலோகேட் பண்ணுவாங்க, 40% ரிசோர்ஸ் வந்து அலோகேட் வந்து ஆகாது. ரிசர்வ் பண்ணிடுவாங்க. ஆமா, அது வந்து ரிசர்வ் ஸ்டேட்ல இருக்கும். அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்வரே டவுன் ஆனாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃப்ரீ ரிசோர்ஸை வந்து கன்சியூம் பண்ண தவிர அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆகும். பட் ஆனா வந்து இந்த டவுன் டைம் வந்து எதுவுமே வராது அதுல. ஓகேங்களா? இது நான் வந்து ஆமா ப்ராக்ஸ்மாஸ்ல, அதே போல நான் ஓப்பன் ஷிஃப்ட்லயும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதுல சிங்கிள் நோட் கிளஸ்டர் இருக்கு, மல்டி நோட் கிளஸ்டர் இருக்கு. அதுலயும் வந்து சேம் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சிபிள் பிளே புக் வச்சு வந்து ரன் பண்றாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுனே ஆகாது. உங்களுக்கு வந்து ஈவன் அந்த கிளஸ்டரே வந்து உங்களுக்கு கிராஷ் ஆனாலுமே அதுல ரன் ஆயிருக்கிற VM வந்து ரன் ஆயிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இப்ப நான் வந்து பாத்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி அதுல டவுன் டைம்லாம் இல்லாத மாதிரி இருக்கு. ஈவன் 100% அப் டைம் அது கொடுக்குறாங்க. அப்ப ரைட்டா? ஆமா, 100% வந்து அப் டைம் ஜி. ஈவன் if you are trying to stop the any service, it will start automatically. Because நம்ம டெக்னிக்கல் பர்சன் வந்து தப்பா ஏதாச்சும் ஒண்ணு சர்வீஸ் கான்ஃபிகரேஷன் வந்து எடிட் பண்ணாலோ, ஈவன் the HTTP சர்வீஸை ஸ்டாப் பண்ணாலோ, எந்த சர்வீஸை நீங்க ஸ்டாப் பண்ணாலும் சரி அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்டார்ட் ஆயிடும். உங்களுக்கு வந்து சர்வீஸ் இன்டரப்டே வந்து ஆகாது நம்ம தப்பா பண்ணாலுமே. பட் VMware பொறுத்த வரைக்கும் 100% அப் டைம் கிடையாது. VMware பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற அப் டைம் வந்து 99.9% கொடுப்போம், அல்லது 99% கொடுப்போம். அந்த மினிமல் டவுன் டைம் வந்து VMwareல இருக்கும். இது ஒன் ஆஃப் த ஃபீச்சர். பட் இதுல DRS சூப்பர் ஃபீச்சர். DRS இருக்குது. DRS எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். லைக் ரிசோர்ஸ் அவைலபிள், எந்த ஒரு ரிசோர்ஸையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாம எல்லாத்தையும் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.
நிறைய இருக்குது. நம்ம அப்கமிங் VMware கிளாஸஸ்ல ஃபீச்சர்ஸ் பத்தி தனியா நம்ம பார்ப்போம் நம்ம. இது ஒரு இல்ல ஜி, சாம்பிளுக்காக இந்த சொன்னேன். VMwareல நிறைய டூல் இருக்கு ஜி. இந்த தான்ஸ்னு சொல்றாங்கல்ல, அதுலலாம் இப்ப நான் ஆமா. சொன்ன ஃபீச்சர் வந்து அதுல இருக்கு ஜி. கண்டெய்னர்ஸ் அதுல வந்து நீங்க சொல்றது கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி சொல்றீங்க இல்லையா? ஆமா, ஆமா. அதுல ஆ வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிளஸ்டர் உள்ள வந்து கண்டெய்னர் தான் ரன் ஆயிட்டு இருக்கும். அந்த புரியுது. இதுலயே நிறைய ஃபீச்சர் இருக்கு ஜி உங்களுக்கு. ஆ ம். ஆனா நான் டான்சு, அதுல வந்து கிபர்நெட் அதுல ஆமா, இருக்கும். ஆமா. ம். நான் வந்து VMware லெவல் வந்து பாத்தீங்கன்னா, vCloud லெவல்ல தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப டெப்த்தா போனதில்ல. பட் ம். ஆனா ம். ம் ஹைப்பர்-விவ கம்பேர் பண்றப்ப அ மச் மோர் பெட்டர் வந்து VMware. VMware தான். அது ஆமா. ஹைப்பர்-வி பார்த்திருந்தனால தெரியும். ஹைப்பர்-வி பார்த்திருக்கவங்களுக்கு தெரியும். வந்து ஆமா. ஏகப்பட்ட பக். அந்த ப்ராடக்ட்டே பக். காஸ்ட் கம்மி. ஆமா. தலைவலி. ஐயோ! ஹைப்பர்-வில இஷ்யூ வந்தாலே எனக்கு அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சத்துக்கு போயிருவேன். என்னடா ஆமா. இது சொல்யூஷனே எதுவுமே இருக்காது. பண்ண முடியல. ஒண்ணும் சொல்யூஷனே இருக்காது. கிடையாது. பிரீமியம் சப்போர்ட் இருந்தா தான் நம்ம பண்ண முடியும். பெரிய தலைவலி ஜி. ஆமா. கேஸ் ரைஸ் பண்ண VMwareல பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துல அவன பாராட்டலாம். கேஸ் நீங்க 24/7 ரைஸ் பண்ணலாம். இப்ப ஒரு கேஸ் வந்து இப்ப எனக்கு வந்து இப்போ ஒரு ஹோஸ்ட் டவுனு. எனக்கு இமிடியேட்டா சொல்யூஷன் வேணும்னா S1 கேஸ் நீங்க ரைஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு VMware டவுன் ஆயிருச்சு. ஒரு சர்வர் டவுன் ம்ஹ்ம். அது அப் பண்ண முடியல அப்படின்னா நீங்க S1 கேஸ் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா, வித்தின் 15 மினிட்ஸ்ல கால் பண்ணிருவான். ம், ம், கால் பண்ணி ம். அவன் சப்போர்ட்ல இருந்து வந்து நமக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டு போறான். சப்போர்ட் தரமா இருக்கும் VMwareல. ம், அதுல ம், ம். எவனாலையும் குறை சொல்ல முடியாது. ஆனா நீங்க Microsoft போனீங்கன்னா, ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கும் காஸ்ட் பே பண்ணணும். ஆமா ஜி. VMware பொறுத்தவரைக்கும், நீங்க வாங்குற லைசென்ஸ்லயே இன்க்ளூடிங் சப்போர்ட். நீங்க எத்தன கால் ம், லிமிட்டேஷனே கிடையாது. நீங்க இத்தன கால் தான் ம், ரைஸ் பண்ணணும். இவ்வளவு சப்போர்ட் தான் பண்ணணும். எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது. ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ம், நீங்க என்டர்பிரைஸ் லைசென்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க சப்போர்ட் வந்து கேஸ் ரைஸ் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க எனக்கு ஒரு சின்ன விஷயம், அது கூட தெரியல. கேஸ் ரைஸ்னா பண்ணிக்கலாம். ஒரு S3 கேஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். S4 கேஸ் ரைஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு ப்ரொடக்ஷன் டவுனு. உடனே வந்து பார்க்கணும் அப்படின்னா, S1 கேஸ் ரைஸ் பண்ணோம்னா உடனே வருவான். வந்து உடனே சொல்யூஷன் ம். குடுப்பான். அவன் டீம் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வச்சிருப்பான். ஆமா. ஆனா மைக்ரோசாஃப்ட்ல அப்படி கிடையாது ஜி. அது எல்லாமே கிடையாது. காசு. ஆமா. பிரீமியம் ரொம்ப காஸ்ட்லி. சப்போர்ட்னா உடனே பண்ணுவான். இல்லன்னா தலைவலி அவன்ட்ட. ஆனா ரெட் பிரீமியம் ஹாட்டும் அப்படிதான் ஜி. சப்போர்ட் பக்காவா இருக்கு ஜி. நீங்க அப்படியா? எமர்ஜென்சி டிக்கெட் வந்து ரைஸ் பண்ணீங்கன்னா, ஆ வித்தின் 15 மினிட்ஸ்ல வந்துருவான் ஜி காலு. நீங்க டைரக்ட்டா பிங் பண்ணீங்கன்னா, அவனே கால் வந்துருவான். அதுல ஓகே, ட்ரபிள் ஓகே. ஷூட்டிங்லாம் பக்காவா இருக்கும். ரெட் ஹாட்லாம் செமையா இருக்கும். அதே மாரி அனலைசிஸும் சூப்பரா குடுப்பான். ம். VMwareல இருந்து இப்ப ஒரு இஷ்யூ ம். வந்திருக்கு. எனக்கு இந்த இஷ்யூ வந்து RCA குடுக்கணும். கஸ்டமருக்கு RCA குடுக்கணும். அப்பதான் ம். அடுத்து நாளைக்கு அந்த இஷ்யூ வராம தடுக்க முடியும். ரூட் காஸ் அனலைசிஸ்ன்னு ம். சொல்லுவோம். நம்ம வந்து ம்ஹ்ஹ்ம். சில கேஸ் வந்து நம்மளே அனலைஸ் குடுத்துருவோம். சில கேஸ் நம்ம கைய மீறி போறப்ப நம்மளால குடுக்க முடியாது. VMwareட்ட கேட்டோம்னா தெளிவா குடுப்பான். இந்த இஷ்யூ இந்த டைம் நடந்தது. இதனால தான் நடந்தது. நீங்க இத பண்ணீங்கன்னா, இத ஃபியூச்சர்ல அவாய்ட் பண்ணலாம். அல்லது ஒர்க் அரவுண்ட் இது. இதுக்கான சொல்யூஷன் இதுன்னு சொல்லி தெளிவா லாக் எடுத்து போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சூப்பரா குடுத்துருவான். ஆ எனக்கு ஆனா நான் ஓப்பன் ஷிப்ட்ல ஒர்க் பண்ணது கிடையாது. எனக்கு ரெட் ஹாட் சப்போர்ட் எப்படின்னு தெரியாது. ஆனா ரெட் ஹாட் சப்போர்ட் தனியா பே பண்ணணும் அப்படிதானே? ஆமா ஜி. அதுக்கு வந்து பிரீமியம் சப்போர்ட்ன்னு இருக்கு. அது பே பண்ணிட்டோம்னா நமக்கு 24/7 சப்போர்ட் எப்ப வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். அதிலேயே வந்து கேட்டகரி இருக்கு. ஆ, ஆ ஆ, ஆ, ஆ. அ சில டிக்கெட்டுக்குலாம் சில சப்போர்ட் வாங்குனீங்கன்னா, 1 டே சப்போர்ட்ன்னு இருக்கு. அது ஒரு நாள் கழித்து அந்த அந்த டிக்கெட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ம், மேக்ஸிமம் ம், என்டர்பிரைஸஸ்ல வந்து பிரீமியம் சப்போர்ட் தான் வாங்கி வச்சிருப்பாங்க. ம், அதனால ம், ம். அதுலயும் வந்து கணக்குலாம் கிடையாது. எவ்வளோ டிக்கெட் வேணாலும் ரைஸ் பண்ணிக்கலாம். நீங்க சொல்ற மாரி RCலாம் சூப்பரா குடுப்பாங்க அதுலயும். நீங்க சொல்ற மாரி ஒர்க் அரவுண்ட் நல்லா ம். குடுப்பாங்க. அதே மாரி VMware நான் அந்த அளவுக்கு பெருசா பார்த்ததில்ல. ஆ, ஆ. லைட்டா வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். vCloudல அவ்வளவு. அதே மாரி ஹார்ட்வேர் வெண்டார பொறுத்தவரைக்கும் சிஸ்கோ சப்போர்ட் சூப்பரா இருக்கும். அவனுமே நல்லா சப்போர்ட் பண்ணுவான். ஆ அனலைசிஸும் நல்லா தெளிவா குடுப்பான். சிஸ்கோ யூசிஎஸ்க்கு நாங்க வச்சிருக்கோம். யூசிஎஸ்க்குமே சர்வர் வந்து தெளிவான நல்லா சப்போர்ட். இருக்குமா ஜி? யுசிஎஸ் சர்வரு ஆ, சிஸ்கோவோடது. ஆ. நல்லா வேலையா? இருக்குமா ஜி அது? நல்லா இருக்குமான்னு கேட்கிறீங்களா? ஆமா, ஆமா. நல்லா இருக்கும். ஹெச்பி காஸ்ட்லி. பிளேட சர்வர் கம்பேர் காஸ்ட்லி. பண்றப்ப சர்வர் காஸ்ட்லி. ம். ரொம்ப காஸ்ட்லி. ஆ ஆனா எங்ககிட்ட இருக்குது. மேக்ஸிமம் ரேக் சர்வர் நெறைய வச்சிருக்கிறோம். ம். சில இடங்கள்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்காக நம்ம யூசிஎஸ் வச்சிருக்கோம். ம். ம். கொஞ்சம் ம். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா ரொம்ப காஸ்ட்லி. ம். பிளேட் சர்வர்லாம் ம். காஸ்ட்லி. எனக்கு ம். எங்க என்வைரன்மென்ட்ல வந்து ஹெச்பி என்க்ளோஷர் கிடையாது. சிஸ்கோ யூசிஎஸ் ம். மட்டும் தான். ம். என்க்ளோஷர் எப்படின்னு எனக்கு தெரியல. புதுசா எனக்கு தெரியல. அது எல்லாமே வந்து சேம் கான்செப்ட் தான் ஜி. ஆ இல்ல அதுதான். யூஸ் நம்ம பண்ற வந்து மேனேஜ்மென்ட் கன்சோல் மட்டும் வந்து மாறும் ஜி. கன்சோல் மட்டும் அவ்வளோதான். மாறும். அதுதான் சொல்லிட்டாங்க. மாறும். கன்சோல் மட்டும் மாறும். ம். பட் என்க்ளோஷர்ல பெருசா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அ என்னோட என்வைரன்மென்ட்ல பெருசா சோஃபார் வந்து டிஃபரன்ஸ் இருக்காது. எல்லாமே சேம் பிளேட் எடுத்து மாட்ற மாரி தான் ஜி இருக்கும். பட் யூஸ் பண்ற அந்த ஹார்ட்வேர் அந்த இது என்ன சொல்றது? அந்த
பேனல் வந்து வித்தியாசமா இருக்கும், ஓபன் பண்ற டைப் வந்து ம், ம். வித்தியாசமா இருக்கும் தவிர கான்செப்ட் எல்லாம் சிமிலரா தான் இருக்கும் ஹெச்பி பிளேட்ல இருந்து இல்ல எல்லாமே. அது நாமே கூட இது வச்சிருந்தானே. ஆனா உங்களுக்கு வந்து ஹெச்பி பிளேடோட வந்து நீங்க யூசிஎஸ்ல வந்து கொஞ்சம் ஃபீச்சர் வந்து நிறைய இருக்கும் ஜி. அதிகம். இது வந்து ஆமா. சிஸ்கோ சாசிஸ் இது. சிஸ்கோ ம், சாசிஸ். ம், சிஸ்கோ சாசிஸ்ல இருக்கிற பிளேடு சர்வர் இது. இது வந்து ம், ஹெச்பி ம், என்க்ளோஷர். அந்த ம், மாடல் ம், அந்த அப்பியரன்ஸ் எல்லாமே மாறும், கன்சோல் மாறும். ம். யூசிஎஸ் சர்வீஸ் ப்ரொஃபைல் ஒரு நல்ல ஃபீச்சர் இருக்கு. ஆமா, சர்வீஸ் ஆமா. ப்ரொஃபைல் நல்லா இருக்கும். ஆமா. யூசிஎஸ்ல நல்ல வந்து ஃபீச்சர் வந்து நிறைய இருக்கு ஜி இல்ல ஹெச்பி யூசிஎஸ்ல கம்பேர் பண்றது. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆனா காஸ்ட்லி கொஞ்சம். ஆமா கொஞ்சம் இல்ல, நிறையவே காஸ்ட்லி காஸ்ட்லி. எல்லாமே வந்து லைசென்ஸ் பேஸ்ட். ஓகே गाइस. சோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா गाइस? சரி. சொல்லுங்க. இப்போ நம்ம இப்போ பார்க்க போறது ESXi-யோட ஃபீச்சர்ஸ் மட்டும் தானா? ஏன்னா ஆமா, ஆமா. ESXல நிறைய இருக்கு. NSX இருக்கு, HX, NCS என்ன ஏதோ ஒரு சம்திங் இருக்கு. ஸோ நம்ம எப்படி எதை கவர் NSX-T இருக்குது. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எதெல்லாம் கவர் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ESX இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுவோம். அப்புறம் ESX அப்கிரேட் பண்ணுவோம். ESX லெவல் ட்ரபிள் ஷூட்டிங் பார்ப்போம். அப்புறம் ESXல விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி விர்ச்சுவல் மிஷின் மேனேஜ் பண்ணுவோம். vCenter ஆட் பண்ணி vCenterல மேனேஜ் பண்ணுவோம். vCenterல இருக்கிற ட்ரபிள் ஷூட்டிங் அதெல்லாமே பார்ப்போம். vCenterல வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சஸ் இருக்குது, டிபி சுவிட்ச் இருக்குது, விர்ச்சுவல் சுவிட்ச்னு சொல்லுவோம். சுவிட்சஸ் கிரியேட் பண்ணுவோம், ஸ்டோரேஜ் கவர் பண்றோம். அதே மாதிரி டேட்டா ஸ்டோர், இதுல என்னென்ன டேட்டா ஸ்டோர் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற டேட்டா ஸ்டோர் எல்லாமே இதுல வந்து கவர் பண்ணி அந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லா இதுல அந்த vCenter சம்பந்தமான ஸ்டோரேஜ் கவர் பண்ணிடுவோம். vCenter ட்ரபிள் ஷூட்டிங், ESX ட்ரபிள் ஷூட்டிங், VM ட்ரபிள் ஷூட்டிங், ஒரு இஷ்யூ வந்து எப்படி ரிசால்வ் பண்றது, அதுக்கு என்னென்ன சொல்யூஷன், என்னென்ன ரீசனுக்காக அந்த இஷ்யூ வரும், என்னென்ன ஒர்க் அரவுண்ட் இருக்குது, என்னென்ன ரெமிடியேஷன் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட்டா சொல்லிடுவோம். vCenter இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதை தவிர்த்து பார்த்தோம்னா vSAN எடுப்பேன். அப்புறம் வந்துட்டு வீம் பேக்கப் கான்ஃபிகர் பண்ணி பேக்கப் ரன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அது பிளான் பண்ணிருக்கு. அதே மாதிரி மானிட்டரிங் டூல்ல செக்எம்கேன்னு ஒரு மானிட்டரிங் டூல் இருக்குது. அந்த மானிட்டரிங் டூல் கான்ஃபிகர் பண்ணி அதுல எப்படி மானிட்டரிங் அலாட்ஸ் வந்து ட்ரிகர் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். அப்புறம் வந்து எஸ்ஆர்எம் இந்த பேட்ச்லயும் போன பேட்ச்ல எஸ்ஆர்எம் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி, ஃபர்ஸ்ட் பேட்ச்ல எஸ்ஆர்எம் எடுக்கல நானு, பட் இந்த பேட்ச்ல எஸ்ஆர்எம் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி, அதாவது டிசாஸ்டர் ரெக்கவரி எடுக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாமே கவர் பண்றேன். சாரி ப்ரோ, அதுதான் நான் கேட்கலான்ட்டு இருந்தேன். ஏன்னா எஸ்ஆர்எம் எங்களோட என்விரான்மெண்ட்ல அது ஃபுல் ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி அந்த SDDCன்னு சொல்றாங்களா ப்ரோ, சாஃப்ட்வேர் டெப்ளாய்மெண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்டு. ஆமா ஆமா. அது எனக்கு எக்ஸாக்டா எப்படி தெரியல. ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் வந்து எனக்கும் கொஞ்சம் பண்ணுங்க ப்ரோ. அதெல்லாம் கவர் பண்ணிடுவோம் நம்ம, அதெல்லாம் மோஸ்ட்லி கவர் பண்ணிடுவோம். NSX ஆனா கவர் பண்ணல, NSX வந்துட்டு பண்ணல. சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு vSAN விட்டல, vSAN கவர் பண்றேன். vSAN கான்ஃபிகர் பண்ணி vSANல எப்படி டிஸ்க்ல ஆட் பண்றது அதெல்லாமே கவர் பண்றோம். ஸோ மேக்ஸிமம் இன்டர்வியூல கேட்கறது வந்துட்டு vSAN கேட்கறாங்க எக்ஸ்ட்ரா, அதாவது VMware தெரியும், பட் VMwareல எக்ஸ்ட்ரா என்ன தெரியும் கேட்டா vSAN தெரியும். அப்புறம் VMware அரியா ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது, VMware ரியலைஸ் ஆப்ரேஷன் நம்ம இதுக்கு மாதிரி சொல்லுவோம். இப்போ வந்து VMware அரியா ஆப்ரேஷன் சொல்லி மாத்திட்டான். அது எதுக்கு அப்படின்னா ஒரு மானிட்டரிங் டேஷ்போர்ட், லைக் அந்த VMware ஏரியா ஆப்ரேஷன்ல வந்துட்டு நீங்க உங்களோட vCenter, ESXi எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு டேஷ்போர்ட்ல எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணலாம். லைக் எத்தனை ஹோஸ்ட் ரன் ஆகுது, எவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்குது, எவ்வளவு நெட்வொர்க்கிங், எவ்வளவு ஃப்ரீ கெப்பாசிட்டி இருக்குது, எத்தனை VM ரன் ஆகுது, ஸ்னாப்ஷாட் ரன் ஆகுதா, எவ்வளவு அதை யூஸ் பண்றோமா? இல்ல vCenter ரன் ஆகும், பட் இது வந்து ஒரு டேஷ்போர்ட், லைக் எல்லாத்தையும் மானிட்டர் பண்றதுக்கான ஒரு டேஷ்போர்ட். இதை பத்தி நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறோம். அப்போ நீங்க ஒரு ரெஸ்யூம்ல வந்து எதெல்லாம் போட்டுக்கலாம்னா ESXi இதை பத்தி எல்லாம் இது காமன் எல்லாமே போடுறதுதான். அதாவது vSAN போட்டுக்கலாம், வீம் பேக்கப் போட்டுக்கலாம், VMware ஏரியா ஆப்ரேஷன்ஸ் போட்டுக்கலாம், SRM போட்டுக்கலாம். இதெல்லாமே ரெஸ்யூம்ல ஆட் பண்ண ஆடட் அட்வான்டேஜஸ். சரிங்களா? ஜி ஆக்சுவலா என்னோட ரெக்ரூட்மெண்ட் வந்து என்னன்னா, எனக்கு வந்து VMwareல வந்து ஓபன் ஷிஃப்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், பிளஸ் வந்து AWS வந்து இன்டெகிரேட் பண்ணணும். உங்க ஆபீஸ்ல VMwareல ஆக்சுவலா எனக்கு இந்த நாலேஜ் எனக்கு தேவைப்படுது ஒரு இதுக்காக. சரி. இப்போ ஏதாவது நீங்க VMwareல எனக்கு இதான் என்னோட ரெக்ரூட்மெண்ட். VMwareல AWS வந்து இன்டெகிரேட் பண்ணணும், இன்னொன்னு வந்து VMwareல ஓபன் ஷிஃப்ட் வந்து பண்ணணும். இப்ப கரண்டா இப்போ ஒரு பேட்ச் போய்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? நீங்க நியூ பேட்ச், இதுக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் இருக்குது. அந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே செம இதா இருப்பாங்க. லைக் புதுசா உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வருவாங்க. இப்போ வந்து அந்த பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மானிட்டரிங் டூலை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல சொன்னாங்க. அப்ப நம்ம மானிட்டரிங் டூல, நான் போன பேட்ச்க்கு அதை பத்தி எடுக்கல, மானிட்டரிங் டூலை பத்தி அதை பத்தி எடுக்கல நான், பட் இந்த பேட்ச்க்கு வந்து அதை எடுத்தேன்.
அது நாங்க தான் புதுசா ஒரு செட்டப் போட்டு அது ட்ரை பண்ணோம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்டோ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு 100% ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அது உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல் கிடையாது, மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி போன பேட்ச்ல வந்துட்டு விசன் எடுக்கல. எனக்கு வந்து போன பேட்ச் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, இந்த மாதிரி இன்டர்வியூ விசன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதுக்கு அடுத்த பேட்ச் விசன் ஆட் பண்ணேன் நான். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்ததுக்கும் இப்போ தேர்ட் பேட்ச் எடுக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50% நான் வந்து டாபிக்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு விஎம்ஆர் சம்பந்தமா எனக்கு இதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும்னா டெஃபினட்டா நம்ம அதுக்கு பண்ணுவோம். சரிங்களா? Okay, any other questions? ஸோ டெய்லி கிளாஸ் இப்படி தான் போகும். லைக் ஒரு கான்வர்சேஷனோட தான் கிளாஸ் போகும், ப்ராக்டிக்கலாக தான் போகும். அன்னைக்கு ரொம்ப பேசிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். விசென்டர் விஎம்ஆர்லாம் போனோம்னா ப்ராக்டிக்கலாக தான் காமிப்பேன், எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக தான் காமிப்பேன். லைக் இப்போ ஒரு ஹோஸ்ட் வந்து டவுன் ஆகுதுன்னு அதை ப்ராக்டிக்கலாக டவுன் பண்ணி காமிப்பேன், அது எப்படி விஎம் ரீஸ்டார்ட் ஆகுதுன்னு காமிப்பேன். எல்லாமே மோஸ்ட்லி 99% 100% 99% வந்து ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். சில விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக காமிக்க முடியாத மட்டும்தான் நான் தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆஃபீஸில் நான் L3 L4 ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கரண்ட்டாக என்ன இஷ்யூ போய்கிட்டு இருக்கு, எப்படி நாங்கள் ஒரு ஆர்கிடெக்ட் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம், லைக் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஒரு ஒரு கிளைண்ட் உள்ள வராங்கன்னா எனக்கு ஒரு விசென்டர் தேவைப்படுது, எனக்கு இவ்வளோ விஎம் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பிளான் பண்ணணும், இன்ஜினியரிங் பிளான் என்ன கொடுக்கணும், அதெல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். ஒரு இன்டர்வியூ எப்படி அப்பியர் பண்ணுறது, இன்டர்வியூவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்ன மாதிரி சினாரியோ பேஸ்டு கேட்பாங்க, எல்லாமே நம்ம வந்து அதில் வந்து மோஸ்ட்லி கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே கவர் பண்ணுவோம். நான் எடுக்கிற கிளாஸே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். இன்னொன்று நான் ஒர்க் பண்ணுற இடத்துல என்ன பண்ணுறோம் அந்த ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்கும். அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோன்னா ப்ரீ ரெக்வெஸ்ட் என்ன, போஸ்ட் செக் என்ன, அதுக்கு என்னென்ன இதெல்லாம் தேவை, பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன, எல்லாமே அவங்க சொல்லி தருவேன். நீங்கள் ஒரு 1 மந்த்ல கிளாஸ் முடிச்சு போகிறப்ப உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கான என்ன ஸ்கில் இருக்கோ அந்த ஸ்கில்லை நான் கொடுத்துருவேன். அதை வச்சு நீங்கள் ஒரு விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டராக போயிடலாம். அந்த கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் போகலாம். ஏன்னா இதுக்கு நான் லைவ் எக்ஸாம்பிள் நிறைய இருக்காங்க. போன பேட்ச்ல அதுக்கு முந்தின பேட்ச்லலாம் நிறைய பேர் பிளேஸ் ஆகி போயிருக்காங்க. லைக் சர்வீசஸ்ல ஒர்க் பண்ண பசங்க, விண்டோஸ்ல ஒர்க் பண்ணவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakhs 5 lakhs பேக்கேஜில் இருந்தவங்க இப்போல்லாம் விஎம்ஆர்ல வந்து அவங்க வந்து ஒரு 10 lakhs 11 lakhs பேக்கேஜில் நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவு ஸ்கில்லை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். பட் நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணணும், நான் சொல்கிறத அப்படியே கேட்கணும். நான் வந்து இந்த டாபிக் எப்படி பண்ணணும்னு சொல்லுவேன், இதை படிங்க அப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக கிளாஸ் முடிஞ்ச அடுத்த நாள் இன்டர்வியூ போயிட்டீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் பேஸ் ஆயிருவீங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே guys, any other question guys? No questions? Fine. ஸோ யா, ஸோ அது இல்லாமல் ஐடிஎல் ப்ராசஸ் கவர் பண்ணுறேன். லைக் S1 இன்சூரன்ஸ் எப்படி வரும், S2 இன்சூரன்ஸ் எப்படி வரும், ப்ராக்டிவ் ப்ராப்ளம்னா என்ன, ரியாக்டிவ் ப்ராப்ளம்னா என்ன, ஆர்சி எப்படி சப்மிட் பண்ணுறது, சேஞ்ச் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதுவுமே இதை கவர் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து பெருசாக வெளில சொல்ல மாட்டாங்க. பட் இதையுமே நான் இன்க்ளூட் இதெல்லாமே சில இன்டர்வியூவில் கேட்குறாங்க. நான் இன்டர்வியூ பேஸ் பண்ணி கொஞ்சம் டாபிக் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வர்றேன். உங்களுக்கு எதுவும் டாபிக் வேணா கூட நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ரெடியாக இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே எஸ், ஸோ எனி கொஸ்டின் அண்ட் வில் டிஸ்போஸ். அண்ட் ஆல்சோ ஃபீஸ் பற்றி பார்த்தோம்னா 10,000 ஃபீஸு. நீங்கள் வந்து 10,000 வந்து ஒரே அட்டம்ப்ட்ல பே பண்ணணும் முடியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 3,000 பே பண்ணலாம் அல்லது ஒரு 2,000 பே பண்ணலாம். தென் ஆஃப்டர் ஒரு 1 வீக் கழிச்சு ரிமைனிங் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். கிளாஸ் வந்து ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும், 100% ப்ராக்டிக்கலாக இருக்கும். நோட்ஸ் எடுக்கணும். நீங்கள் 1 மந்த் முடிகிறப்ப நான் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இன்டர்வியூ அச்சீவ் பண்ணிடலாம். அதில் எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறேன்னா போன பேட்சில் எல்லாமே போயிருக்காங்க, அதனால நான் சொல்கிறேன். ஓகே எஸ், எனி அதர் கொஸ்டின் இன்டர்வியூ பற்றியோ இல்லை விஎம்ஆர் பற்றி எனி அதர் கொஸ்டின்ஸ் எதுவும் இருக்கா? இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அல்லது லெட்ஸ் க்ளோஸ் தி செஷன். சரி, இந்த டேட்டா சென்டர் மைக்ரேஷன் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? டேட்டா சென்டர் மைக்ரேஷன் எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். இதுலேயே கவர் ஆயிரும், விஎம்எல்ஏ கவர் ஆயிரும். ஓகே ஓகே. ஏன்னா இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ காலில் அது கேட்டாங்க. அப்படியா? ஓகே. இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்கள்? நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன்.
இன்டர்வியூ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரி ஓகே பண்ணுங்க பார்ப்போம். சரி ஃபைன் பண்ணுவோம், அதெல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். சரியா? ஓகே எஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்ஸ் சரி. தேங்க்யூ ஸோ மச். எதனால என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. எஸ் நரேந்திரன். டெய்லி கிளாஸ் வந்து அதே சொல்லிடுறேன். டெய்லி 8 o'clock கிளாஸ் இருக்கும். கிளாஸ் டைமிங் வந்து 8 to 9. மேபி அது ஒரு half an hour மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். பேஸ்ட் ஆன் த கான்வர்சேஷன் பொறுத்து, பேஸ்ட் ஆன் த டாபிக் பொறுத்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் ஆகும். பட் அதை பற்றி கவலை இல்லை. பட் கிளாஸ் 8 to 9 ஸ்டாண்டர்டாக இருக்கும். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எப்பயுமே வந்து கிளாஸில் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ என்னோட நம்பர் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சார்ட்டை நம்பர் கூட போடுறேன். யாரும் இப்போ நிறைய பேர் வெளியிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. தேவைன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது காண்டாக்ட் பண்ணுங்க. 1 month or 2 months sir? என்னது? Class. புரியல. Class 1 month or 2 months? கிளாஸ் வந்து 1.5 Class 1 month month or 2 months on? 1.5 month போகும். 30 to 40 days. Okay. 1.5 month போகும். ஓகேங்களா? Fine guys. Let's close. Thank you. Okay yes. Thank you all. நம்ம